இது யாரா அந்த பையன்? தெரியலங்க. பெரிய புட்டிலாம் கொண்டு வந்து இருக்கு. நான் நினைக்கிறேன். நீ ஒண்ணு நினைக்க வேணாம், கேட் போடலாமா? அதான் நினைச்சேன். தம்பி, நம்ம ஊர் தானுங்களா? ஆமாய்யா. இங்க கூலி யாரும் இல்லையா? அப்படின்னா என்னங்க? இல்ல இந்த ஊர்ல பொட்டி தூக்க ஆள் இல்லையான்னு கேட்டேன். எத்தனை தருவீங்க? 10 ரூபா தரேன். 10 ரூபா? விடுறா அந்த துண்ட. அதையும் தூக்கி மேல வைங்க. எந்த இடத்துக்கு போனுங்க? என் பின்னாடியே வாயா. ஐயா நீங்க இந்த காலத்துல எவன்டா பொட்டி தூக்குறது 10 ரூபா கொடுப்பான்? பேசாம வரணும். ஐயா என்னய்யா? ஐயா என்னய்யா? ஐயா ஐயா யோ, தீவட்டி இருக்காயா? அம்மா அம்மா, படிச்சவரை பாத்துருக்க மாட்டாங்க போல இருக்கு. யோ, இதான் என் வீடு. இறக்கியா? பேசுன கூலி கைக்கு வரட்டுங்க, அப்புறம் இறக்கி வைக்கிறேங்க. அட பாவி மகனே, என்ன காரியம்டா செஞ்ச? ஐயோ ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா. டேய், தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ உங்க அப்பா உசுர ஒட்டு போட்டாருன்னு பெரிய கவுண்டரும் உன்னை படிக்க வைக்க அனுப்பிச்சாரு. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் உன் படிப்புக்காக காசு அனுப்பிட்டு இருக்கிறதே சின்ன கவுண்டர் தான். அவர் தலையில போய் இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இத பாரு தம்பி. உங்க ஆத்தா கூலி வேலை செஞ்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கு. 1.5 சமயம் உன்னால தூக்க முடியாம அடுத்தவங்க மேல நீ ஏத்தி விடுற. படிச்சு போட்டா மட்டும் எல்லாம் தெரிஞ்சது அர்த்தம் இல்ல. மனுஷங்களை மதிக்கவும் கத்துக்கணும். உன்னை படிக்க வச்ச எங்க அப்பாரு என்ன படிக்க வைக்க நினைக்கல பாத்தியா? அதான் இந்த மண்ணோட பண்பாடு. முதல்ல நீ அதை தெரிஞ்சுக்கணும். நீ என்றானா வரட்டுமா? ஏன் பேசாம வா. அண்ணே அண்ணே என்றா நோனோ நோனோன்ட்டு பேசாமாடா. இல்லண்ணே, பெரிய பெரிய வீட்டுகள்ல கேட்ட மூடி வச்சிருக்காங்களே, அது என்ன? திறந்து வச்சிருந்தா ஒன்ன மாதிரி இருக்கிறதுக்கு உள்ள போய் ஏதாவது கவிட்டு ஓடிட்டா அதுக்காகத்தான். பாரு, வீட்டுக்காரர் உட்கார்ந்து இருக்காங்க, கொஞ்சம் மரியாதையா வா. என்ன மரியாதையா? ஏன் படுத்துக்கியா? ஒழுங்கா வா, மானம் கெட்டு போயிரும். சேலக்காரரே, நெகத்துல புள்ளி விழுந்தா துணி கிடைக்கும்னு முத்தமா சொல்லுச்சு. அதனால இந்த சேலையை எடுத்துக்கிறேன். விலைய பார்த்து சொல்லுங்க. ஏனுங்க நகத்துல எத்தனை புள்ளி இருக்குதுங்க? எண்ணி பார்த்தேன், 5 புள்ளி. கொக்க மக்கா 5 புள்ளி இருக்குதாண்டா. சேலைக்காரர 5 சேலை கூட அம்மனிக்கு, அப்புறம் கூடவே 2 சேலை சேர்த்து கூட. அடுத்து என்ன திருத்துன்னு பாக்குற? இவங்க மாமா சின்ன கவுண்டரு, வட்டாரத்துக்கே பெரிய புள்ளி. அதனால சொன்னேன். ஐயோ அண்ணே, ஐயோ நாய, கூட வரும்போது நல்லா தாண்டா வந்த. எனக்கு கை வரல கால் வரல எல்லாத்துலயும் புள்ளி புள்ளியா இருக்கனே. அந்த புள்ளிக்கு சேலை கிடைக்கும், இந்த புள்ளிக்கு தொழுநோய் ஆஸ்பத்திரியில இடம் கிடைக்குதான்னு பாரு. ஐயா போச்சு. என்னடா? ஏய் வடிவு, என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னைய எங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? உன்னை விட பெருசு ஒண்ணு வந்துச்சு, நீ ஓடி போயிரு. ஐயோ, என்னடி இதெல்லாம்? திருவிழாக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு சேலை எடுத்தேன் சித்தி. எடுப்பாடி எடுத்து. நமக்கு தர வேண்டிய சொத்தை ஊருக்காரங்களுக்கு கொடுத்துட்டு குமால போடுறான் உங்க மாமா. அத கொண்டாடுறதுக்கு உனக்கு புது சேலை கேக்குதா? ஏனாத்தா, அந்த பொண்ணு இப்ப என்ன செஞ்சுச்சு? ஆசையா ஒரு சேலை எடுத்துச்சு, திருவிழாவுக்கு கட்டிக்கலன்னா விட்டுரு, ஏதாவது விசேஷத்துக்கு கட்டிட்டு போட்டு அதுக்கு இந்த புடுங்க புடுங்குறியா? அழுக்கு எடுத்தமா துவைச்சது கொடுத்தமான்னு உன் வேலையை மட்டும் பாத்துட்டு போ. அத விட்டுட்டு மத்த விஷயத்துல தலையிட்ட அப்புறம் நடக்கிறதே வேற. வேட்டி 4, சரட்டு 2, தவசி துண்டு 2, அண்டடாயிரங்கடா. அதான் நான் போட்டுருக்கேனுங்க. ஒண்ணுதான் கேட்டா
தவசி ஆண்டடாயிரு இந்த வெள்ளாவில் வந்த கணக்கெல்லாம் சரி பாரு. பெத்த கணக்குல ஒண்ணு தப்பி போய் தனியா புலம்பிட்டு இருக்கு. அத கணக்குல இருந்து விட்டுரு. என்றா சொல்ற? காலாறு சிறகு 2, கடுகு போல கண்ணு 2, ஈயடா இடிச்ச வாயான்னு ஈக்கெல்லாம் கதை சொல்லுவியே. இப்போ உன் வாயில அத இடிச்சு போயிருக்கு. என்றா பெரிய பேச்செல்லாம் பேசிக்கிட்டு கிட்டுச்சன்னா கண்ணாமணி திரும்பி போகும். ஏன்டா பல்லு 2 எடுப்பா இருக்கிறது மட்டும் ஆளாளுக்கு பேசுவீங்களா? என்னது 2 பல்லா? எல்லா பல்லும் தான் மாம்பட்டி மாதிரி நீட்டிட்டு நிக்குது. சரதா இருக்கிக்கிட்டு விஷயத்த சொல்லி காட்சி போடுவேன். இந்த பல்லுல கடிக்கிறது ஒண்ணுதான், கடப்பாரில கிணறு வெட்டுறது ஒண்ணுதான். என்றா அங்க முணுமுணுப்பு? உன் பேத்தி கதையை சொல்ல வந்தனாத்தா. ஏண்டா அவளுக்கு என்ன? காவடி போட்டுட்டு இருந்த புள்ள சேலை கட்டிக்கு ஆசைப்பட்டு சேலைக்காரனை கூப்பிட்டு இருக்கு. சக்கரை கவுண்டர் வெப்பாட்டி இல்ல, அவ வெத்தலைய கொட்டலாவில போட்டு கொட்டுற மாதிரி உன் பேத்திய கொட்டு கொட்டு கொட்டி விட்டான். அவ பச்சை புள்ள முகம் எப்படி வாடி போச்சு தெரியுமாத்தா? நீ என்னடானா இங்க 100,000 கணக்கு போடுறான்னு. ஏண்டா எவ்வளவு ஒரு சீமச்சிருக்கி வந்து என்ற பேத்திய கொட்டு கொட்டுன்னு கொட்டது பாத்துக்கிட்டு சும்மா வர வந்த? அங்கேயே 4 வார்த்தை கேட்டு போட்டுதானுங்க வந்தேன். இது வாரு, ஊருக்குள்ள எத்தனை சீலை துணிக்கார சுத்தினாலும் சரி அத்தனை பேத்தி இங்கே அனுப்பி வையே. என்ற பேத்துக்கு எப்பேற்பட்ட சீலை வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும்டா. நீ மாகாளி ஐயா, லேசா தூரல் விழுகிற மாதிரி தெரியுறோ. களத்து மேட்டுல இருக்க நெல்லு மூட்டையில சாலக்குள்ள எடுத்து வைக்க சொல்லு. ஐயா கும்பிடுறாங்க. என்ன விஷயம்? பெரிய கவுண்டிச்சு உங்க அக்கா பொண்ணுக்கு புடவை எடுத்திருக்காங்க. உங்ககிட்ட பணம் வாங்கி சொன்னாங்க. எத்தனைடா? 300 ரூபாய்ங்க. சேலை கட்ட அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டாளா? அந்த பொண்ணு வேற சொன்னா ஆத்தா ஏமாந்துரும். நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. புடுறா. ஐயா கும்பிடுறாங்க. இருக்கட்டும். ஆத்தா அக்கா மகளுக்கு சீலை எடுத்தாங்க. ரூபா உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்க. ஓஹோ, என்றாவது 2-3 சேலை எடுத்திருக்கு. எத்தனை? 200 ரூபாங்க. இந்த வரேங்க. நல்லது. ஐயா வணக்கங்க. இருக்கட்டும். ஆத்தா பேட்டிக்கு சேலை எடுத்திருக்காங்க. உங்ககிட்ட போய் பணம் வாங்கிக்க சொன்னாங்க. எத்தனை? 400 ரூபாய்ங்க. என்றது நிச்சயார்த்தம் முடிஞ்சு கல்யாணமே நடந்துரும் போல இருக்கு. ஆத்தா அவ்வளவு சேலை எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஐயா கும்பிடுறானுங்க. இருக்கட்டும். ஆத்தா சீல் எடுத்துச்சா? ஆமாங்க. பேத்திக்கு எடுத்துச்சா? ஆமாங்க. பணத்தை எங்கிட்ட வாங்கி சொல்லிச்சா? ஆமாங்க. எத்தனை? 300 ரூபாய்ங்க. இந்தாங்க. நல்லதுங்க. ஐயா ஐயா, இந்த இடத்துக்கு தான் 300 ரூபாய் போன. அது பெரிய கவுண்டர் எடுத்த பட்டு சேலைங்க. இது இது தெய்வான எடுத்த நூல் சேலைங்க. தெய்வானையா? கவுண்டரே, என்ன அப்படி பாக்குறீங்க? கவுண்டர் வேற சொன்னா கைலாசே வேலைக்கு வாங்கி போடலாம்னு சொன்னாங்க. அது நெசமா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான் இந்த சேலை எடுத்தேன். கண்ட பொண்ணுக்கு சேலை எடுத்துக்காளுங்க. காசு கொடுக்க இந்த கவுண்டர் தான் கிடைச்சானா? போடடே போ. கவுண்டரே, திரௌபதிக்கு கிருஷ்ணன் சேலை கொடுத்த மாதிரி அவ்வளவு நீட்சியா எடுத்துட்டேன். ஏதோ 8 முழத்துல ஒரு சேலை எடுத்துட்டேன். பேசாம காசு கொடுத்து போட்டு போவியா? நீ மட்டும் மரியாதை அந்த சேலை காசு கொடுக்கல, போறது 1.5 மானம் இல்ல 1.5 மானம். யோ துணிக்காரன், இந்த இவன் சேலை கையோட அவுத்து கொடுத்துறேன். நிறுத்துப்புல பூராத்தனையும் அவுக்கிறதுக்குள்ளயும் மலமலன் பணத்தனையும் அவன் கையில கொடுத்து போடுறா. ஏய், பத்திரமா பாத்து வைங்கடா. வெடி மருந்து பாத்து வைங்க. ஐயா வணக்கங்க. தம்பி யாரு? மலைச்சாமி மச்சான். அந்த இருளாயோட மவன். சின்ன கவுண்டம் கூட படிக்க வச்சான்னு சொல்லுவாங்களே, அது இவன் தான். நிறுத்துடா. படிக்க வச்சவனை பத்தியே சொல்லி படிச்சவன் மரியாதை ஏன்னா கெடுக்கிற. படிச்சவனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. தம்பி இப்ப என்ன பண்ணுது? சும்மா தாங்க இருக்கேன். படிச்சு போட்டு சும்மா இருக்க கூடாது தம்பி. உனக்கு சௌகரியப்படும் போது என்ன வீட்டுல வந்து பாரு. என்ன எனக்கு ஒரு சந்தேகம். ஆரம்பிச்சிட்டியா? தலையில முளைச்சா தலைமுடின்னு சொல்றாங்க, கையில முளைச்சா கை முடின்னு சொல்றாங்க, கால்ல முளைச்சா கால் முடின்னு சொல்றாங்க, நெஞ்சில முளைச்சா சரி. அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன். அதுல என்ன, முகத்துல முளைச்சா முக முடின்னு தானே சொல்லணும். ஏன் தாட்டிக்கிறாங்க? ஒண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஏன் மூளை என்ன? மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? யாரடி எங்க? யாருடி இல்ல யாரு டாடா பிச்சு போடுவேன், கால வரைக்கும் போடுவேன். ஏண்டே உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ற காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடுனாப்ப? பட்டி போட்டு ஆடு இல்லையே, குட்டி போட்டு ஆடல மேய்ச்சிட்டு இருக்குது. ஏலே, இந்த எகத்தாளமெல்லாம் என்ற கிட்ட வச்சுக்காத, பல்லெல்லாம் ஏகி போயிடும். பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத. என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி. என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாத்தா? எங்க நீ சிரி. ஏண்டா எம்பட சிரிப்பு கண்ணா? ஐயோ காட்டு பல்லு. ஆத்தா குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. உன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே உன்னை நான் சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. ஏன் ஆத்தா பல்லு அப்படி இருக்கு? என்னமா ஆத்தா பல்ல நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற? வாய வச்சு சும்மா இருந்தா தானே.
தீபாவளி நாள் அதுமா போய் அவன்கிட்ட எகத்தாளம் பேசியிருக்கு. பட்டாச்சாரத்து கொளுத்தி அவன் ஆத்தா வாயில போட்டா. அன்னைக்கு செதன பல்லு தான் இது. இருகடுத இந்த வருஷம் பட்டாசு கொளுத்தி 1.5 நாயில போடு. ஆத்தா என் வாயில வேண்டாம் பாரு, இவன் வாயில போடு. இருங்கடா அரியன் கோண கலத்திருக்கு. ஆளாளுக்கு எப்படி காட்ட சொந்தம் கொண்டாடுறீங்களா? சொந்தம் கொண்டாடுறதுக்கு நான் மருமக பாரு. என்றா சொல்ற? இது வேறயா? அந்த ஆடு மேய்க்கிற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதா? ஏன்டா இந்த கத்து கத்துற? எனக்கு மருமகன் என்ன சொல்ற? அடியே நான் மட்டும் எனக்கு மாமியார வாச்சேன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்பு நம்ம கழட்டி ஒட்டியானம் பண்ணி போட்டு போய் சாக்குறது. கேட்டுச்சா? உன் இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா? ஏய், நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சேன், உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதுத்து நூல்ல கோத்து மாலையா போட்டுக்குவேன், ஜாக்கிரதை. ஐயோ என்ன பயமா இருக்கு. என்ன பண்றது? 2 எலும்பு கூடுக்கு மத்தியில வந்து மாட்டிட்டோம்டா. என்றா முணுமுணுக்குறா? உன் முதுகெலும்பு நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா? அப்படியா சொல்ற? ஆ. அடியே கண்ணா பின்னான்னு அலையிற கண்ணாமணி 2ஐயும் தோண்டி கையில கொடுத்து போடுவேன். ஆமா. எம்பட கண்ண நீ நோண்டியா இல்ல உம்பட கண்ண நான் நோண்டு? நானு நடக்கிறது நடந்த கடைசியில பாத்துக்கலாம். பயந்துகிட்டு ஓடிட்டா பாத்தியா? ஆத்தா, பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சிரி, நின்னுட்டு சிரி, சிரிவா சிரின்னு சிரி. நேத்து